சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எப்படியாவது தேர்ச்சி பெற்று அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு எல்லா மாணவர்களிடையும் இருக்கிறது. ஆனால் அதற்கான காலம் கடினமாக இருக்கிறதா அல்லது எளிமையாக இருக்கிறதா என்ற தகவல் பல மாணவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்குது. காரணம் என்னென்னா, பல மாணவர்கள் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கான காலம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிஞ்சிக்காமல் அவர்களுடைய படிப்பினுடைய வேகத்தை அவங்க அதிகரிக்காமல் எப்பொழுதும் போலவே ஒரே மாதிரியே படிப்பதால் தான் அவர்களால் தேர்ச்சி பெறவே முடியல. இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய குரூப் 4 கனவை நனவாக்கும்படி இந்த போட்டி சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளவு வேகமாக படிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இன்றைய போட்டி சூழ்நிலை எவ்வளவு இருக்குது, கட் ஆஃப் எவ்வளவு தேவைப்படும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சிங்கம் போல கர்ஜித்து படிக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு விளக்க போகிற விஷயங்கள் என்னென்னா, இந்த குரூப் 4 2025 தேர்வு கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக வரக்கூடிய காலநிலையாக இருக்குது. ஏன் கட் ஆஃப் அதிகரிக்கும் என்ற விஷயங்களை சொல்கிறேன். ஒரு பதவிக்கு எவ்வளவு பேர் போட்டி போட போகிறாங்க என்பதையும் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். காலி பணியிடம் அதிகரிக்குமா இல்லையா என்ற தகவலை டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறார். அந்த தகவலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கட் ஆஃப் அதிகரிக்கும் என்று அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏன், எதற்கு, என்ன காரணம் என்ற விளக்கங்களை விளக்கி ஒரு மிக தெளிவான ஒரு பதிவை தான் உங்களுக்கு இந்த வகுப்பில் கொடுத்துருக்கிறேன். முதல்ல அடிப்படையான பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கட் ஆஃப் எக்கச்சக்கமாக ஏறக்கூடிய காரணம், ஒரு பதவிக்கு எவ்வளவு பேர் போட்டி, காலி பணியிடம் நிலை, இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த மூன்றையும் தொடர்புபடுத்தி இன்றைய இருக்கக்கூடிய போட்டி சூழ்நிலையை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். முதல் விஷயம் என்னென்னா, தற்போது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் நமக்கு காலி பணியிடம் எவ்வளவுனா 3935 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4000 அப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி தலைவர் நமக்கு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடம் கண்டிப்பாக உயரும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம், ஒரு 2000 to 2500 எதிர்பார்க்கலாம். நான் 2000 வச்சுக்கிறேன். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு 6000 காலி பணியிடங்களை இறுதியில் எதிர்பார்க்கலாம். இதை விட அதிகமாவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, மே 31, 2025 இந்த நாள் அன்று கிட்டத்தட்ட 8144 அரசு பணியாளர்கள் ஒரே நாளில் ஓய்வு பெற்று இருக்கிறார்கள். அது ஆசிரியராக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளராக இருக்கலாம், உதவியாளராக இருக்கலாம், சூப்பரண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அரசு பணியாளர்கள் கிட்டத்தட்ட 8144 பேர் ரிட்டையர் ஆகியிருக்கிறாங்க. இதனால் ஒரே நாளில் மட்டும் 8144 காலி பணியிடம் உருவாகி இருக்கு. இதே போல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா அதிகமான காலி பணியிடம் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அதன் அடிப்படையில் நமக்கு காலி பணியிடம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. நம்ம 2000 to 2500 உயரம் என்று நம்ம நம்புகிறோம். அதில் 2000 காலி பணியிடம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கடைசியாக 6000 என்பது நமக்கு காலி பணியிடம் எண்ணிக்கையாக இருக்கும். காரணம் என்னென்னா, குரூப் 4 நடந்து ஒரு வருஷம் கூட இன்னும் நமக்கு ஆகலை. போன வருஷம் ஜூலையில் தான் குரூப் 4 நடந்தது. ஸோ ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் காலி பணியிடம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதன் அடிப்படையில் 6000 என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 6000 அல்லது 4000 காலி பணியிடத்திற்கு எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவிச்சிருக்கிறார்னா, 20 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவித்திருக்கிறார். கண்டிப்பாக இதில் 1 முதல் 1.5 லட்சம் பேர் ஆப்சென்ட் ஆவாங்க. அப்போ ஒரு 19 லட்சம் பேர் கண்டிப்பாக இந்த தேர்வை எழுதுவாங்க. கண்டிப்பாக இந்த தேர்வை 19 லட்சம் பேர் எழுதும்போது 4000 என்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. 19 லட்சம் டிவைடட் பை 4000 காலி பணியிடம்னா, ஒரே ஒரு காலி பணியிடத்திற்கு 475 பேர் போட்டி போடுவாங்க. ஒருவேளை இது 6000 என்று நாம் மாற்றினால் ஒரே ஒரு காலி பணியிடத்திற்கு 317 பேர் போட்டி போடுவாங்க. ஆனால் இந்த 19 லட்சம் பேருமே படிப்பாங்களா என்ன? கண்டிப்பாக பல பேர் டைம் பாஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க தான் அதிகம். அப்போ எத்தனை நபர்கள் மிக தீவிரமாக படித்து கொண்டிருப்பார்கள் என்பதை நம்ம இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கோச்சிங் சென்டராக செயல்படும் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1600
என்று மதிப்பிடப்படுகிறது. இது ஆன்லைனாக இருக்கலாம், ஆஃப்லைனாக இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையங்களாக ஒரு 1600 பயிற்சி மையங்கள் இருக்குது. ஒரு சில பயிற்சி மையங்களில் 1000 பேர் படிக்கிறாங்க, 2000 பேர் படிக்கிறாங்க. ஒரு சில பயிற்சி மையங்களில் 40-50 பேர் படிக்கிறாங்க. அப்போ நான் ஒவ்வொரு பயிற்சி மையங்களிலும் குறைந்தபட்சம் 150 பேரை சராசரியாக எடுத்துக்கிறேன். அப்போ 1600 × 150 என்று நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2,40,000 மாணவர்கள் டெடிகேட்டிவாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்வை வாரம் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளே 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு தேர்வை நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 மாணவர்கள் டெடிகேட்டடாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் 2019 சூழ்நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா 1,00,000 மாணவர்கள் மட்டும்தான் டெடிகேட்டிவாக படிச்சுட்டு இருந்தாங்க. போன வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 1,50,000 மாணவர்கள் தான் டெடிகேட்டிவாக படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலகட்டத்தில் டெடிகேட்டிவாக படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கொரோனாவிற்கு பிறகு அதிகமாகி இருக்கிறது. அதே போல் இதற்கு முன்றைய குரூப் 4லலாம் காலி பணியிடம் 10,000 என்ற நிலைக்கு வரும். அப்போ 1,00,000 பேர் படிக்கிறாங்க, 10,000 காலி பணியிடம் வருது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 10 பேரில் ஒருவர் தான் போட்டிக்கு வருவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,40,000 பேர் டெடிகேட்டிவாக படிக்கிறாங்க. இது 4,000 போஸ்ட்டுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 பேர் ஒரு போஸ்ட்டுக்கும் டெடிகேட்டிவான பர்சன்ஸ் போட்டிக்கு வருவாங்க. இதுவே 6,000 என்று நீங்கள் உயர்த்தினீங்கன்னா குறைந்தபட்சம் 40 பேராவது உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு டெடிகேட்டிவான பர்சன்ஸ் போட்டிக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா 40 மாணவர்கள் உங்களுடைய போட்டிக்கு இருக்காங்கன்னா அந்த 40 மாணவர்களில் நீங்கள் முதல் ஆளாகவோ 2வது ஆளாகவோ 3வது ஆளாகவோ வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த குரூப் 4 தேர்வை தேர்ச்சி அடைய முடியும். அப்போ 10 பேருக்கு ஒருவர் என்ற நிலை மாறி தற்போது 40 பேருக்கு ஒருவர் அல்லது 60 பேருக்கு ஒருவர் என்ற நிலை மாறி இருக்கிறது. அப்போ இதைவிட இந்த நிலை கடினமான சூழ்நிலை தான். அப்போ நிச்சயமாக 100% அல்ல 1000% கட் ஆஃப் உயரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு சேஃப் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டே ஆகணும்? 175 கொஸ்டின் சேஃப் கொஸ்டின். இதை எடுத்தால் தான் குரூப் 4 போஸ்ட்டு கன்ஃபார்ம் என்ற நிலை நமக்கு வரும். வேக்கன்சி உயரும் என்பதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது. இப்போ 4,000லேருந்து 6,000 நிச்சயமாக உயரப்போகிறது. அப்படி உயர்ந்தாலும் போட்டித் தேர்வர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் கட் ஆஃபும் உயரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காம நீங்கள் உங்களுடைய வேகத்தை முன்பு போலவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த தேர்வை வெற்றி பெறவே முடியாது. முன்பு இருந்ததை விட மிக வேகமாக படிக்கணும். பல முறை நீங்கள் படித்ததையே திரும்ப படிக்கணும். இந்த 40 நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு பல முறை ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவிஷன் பண்ணி பல தேர்வுகளை எழுதி உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொண்டால் மட்டும்தான் 175க்கு மேற்பட்ட வினாக்களை அடிக்க முடியும். எனவே மாணவர்கள் இன்றைய போட்டி சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. இது அதிர்ச்சியாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 களம் பரபரத்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வை நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்பி இருக்கிறாங்க. அதுதான் இதற்கான மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் அனைவருடைய கண்களிலுமே படுவது டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலே டெட்டு போன்ற தேர்வுகள் எதுவுமே வரல. ஆசிரியர் தேர்வும் பார்த்திங்கன்னா நடைபெற்றாலும் அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பலை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் ரெகுலராக அரசு பணியிடங்களை நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் போட்டி சூழ்நிலையும் அதிகமாகி கொண்டே வருகிறது. இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக இந்த பதிவின் மூலமாக புரிஞ்சிருக்கும். எனவே மாணவர்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இன்றைய சூழ்நிலை கடினமாக இருக்கிறது. அந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து வெற்றி பெற்று களமாடக்கூடியவர்களில் கண்டிப்பாக நீங்களும் ஒருவர் என்பதிலையும் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றாற்போல் வெற்றியை பெறுவீர்கள் என்பதிலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே கடினமாக உழைங்க, வேகமாக உழைங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வந்தே தீரும். வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.